நான் சொல்கிற மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி சாதத்து கூட இந்த தேங்காய் சட்னியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் எண்ணெய் நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டு மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டுட்டு குக்கர் மூடி 3 விசில் விட்டுருங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான தக்காளி சாதம். தேங்காய் சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி 90% அரைச்சிக்கோங்க. சூப்பரான தேங்காய் சட்னி. இந்த தக்காளி சாதத்துக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.